ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணைய வேண்டும் என டிடிவி தினகரனை வலியுறுத்தியதாக விளக்கமளித்த அண்ணாமலை நவம்பரில் நல்ல முடிவெடுப்பதாக அவர் தன்னிடம் தெரிவித்ததாக கூறினார். அரசியலில் நண்பரும் இல்லை, எதிரியும் இல்லை என்ற அவர் விரைவில் OPS-ஐயும் சந்திக்க உள்ளதாக தெரிவித்தார். நான் எப்பொழுதும் சொல்கின்ற அதே கருத்தை தான் அவர்கிட்டயே வலியுறுத்தினேன். தமிழகத்தை பொறுத்தவரை இன்னைக்கு அரசியல் களம் எப்படி இருக்கு, அரசியல் நிலைமை எப்படி இருக்கு, அதே போல அவருடைய பார்வை எப்படி இருக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வீழ்த்தப்பட வேண்டும் என்றால் என்ன நடக்கணும் என்பதையெல்லாம் இருவரும் பேசினோம். இது ஒரு வெளிப்படையான சந்திப்பு தான். எப்பொழுதும் டிடிவி தினகரன் அவர்களும் நானும் அல்லது பாரதிய ஜனதா கட்சியும் தொடர்ந்து அந்த நட்புணர்வு அப்படியே தான் மெயின்டைன் பண்றோம். அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த நவம்பரில் முடிவெடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான் அதை செய்யும் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது அண்ணன் டிடிவி தினகரன் அவங்க கிட்ட நான் வலியுறுத்தி இருக்கிறேன். மறுபடியும் நீங்க மறுபரிசீலனை செய்யுங்க, யோசிங்க அப்படின்னு. அதன் பேர் அவருடைய முடிவு. நம் காலம் இருக்குது, காத்திருப்போம். சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாமே அரசியல்ல கடைசியாக தேர்தல் களத்தினுடைய சூடு வரும் பொழுது அது மாறும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அதே நேரத்தில் நான் எப்பொழுதுமே டிடிவி தினகரன் அவர்களாக இருக்கட்டும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையுமே மதிக்கக்கூடிய மனிதன். 2024 நம்மை நம்பி வந்தவர்கள். அதனால ஒரு பொது வெளியில சில வார்த்தைகள் அவர்களை காயப்படுத்தும் விதமாக இருக்கக்கூடாது என்பதையும் நான் தெளிவாக இருக்கின்றேன். அதனால் இதெல்லாம் அடிக்கடி சந்தித்து பேசும் பொழுது ஒரு நட்புணர்வு தொடர்ந்து இருக்கும். நீங்க நான் சந்திக்கவே மாட்டேன், நீங்க ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அரசியல்ல நிரந்தர எதிரிகள் நண்பர்கள் இல்லை என்பதற்கு ஒரு அர்த்தம். OPS அண்ணனையும் சந்திக்கணுங்கன்னா OPS அண்ணன் என்னை பொறுத்தவரை பரஸ்பரமா எல்லாரையுமே சந்திக்கணும். இதுல சந்திக்க கூடாது அப்படின்னு ஒண்ணு இல்லை. நிறைய டிராவல் இருக்காங்க. அண்ணன் நிறைய வெளியே இருக்காங்க இப்ப அதிகமா. அதே போல அவரு சுற்றுப்பயணத்துல முடிச்சுட்டு வரும்போது சந்திப்போங்கண்ணா. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.